பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பதவியேற்க வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த வரலாற்றை இதற்கு முன்பாக படைத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு மட்டுமே. தொடர்ந்து 3 முறை தொடர்ந்து அதுவும் ஹேட்ரிக்காக பதவியேற்றவர், அதுவும் பிரதமராக பதவியேற்றவர் திரு ஜவஹர்லால் நேரு. அந்த வரலாற்றை சமன்படுத்துகிறார் திரு நரேந்திர மோடி. பதவியேற்க வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी तीसरी बार इस देश की बागडोर संभालने के लिए तैयार. பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர மேடையில் வந்து அமர அவரது அமைச்சரவை சகாக்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் அவருக்கு வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்த வண்ணம் இருக்க, இன்னும் சில நொடிகளில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து 72 பேர் அமைச்சர்கள், 72 பேர் பிரதமருடைய அகவை ஒட்டி இருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமா? 81 அமைச்சர்கள் வரைக்கும் இந்த சர்க்காருக்கு இருக்க முடியும். அதுதான் அப்பர் லிமிட். 3ல் 1 பங்கா? ஆமா, மொத்தமா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 3ல் 1 பங்கு வரைக்கும் அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் இருக்கலாம். 81 அமைச்சர்கள் வரைக்கும் இருக்க முடியும். இப்ப 72 பேர். இந்த ஒரு கோயிலிஷன் கப்பல்ஷனால இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாமே. 72ல நிற்கிறாங்க. இனிமே இது அதான் 81 வரைக்கும் இருக்கு அப்பர் லிமிட். எதிர்காலத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அஜித் பவர் நாங்கள் காத்திருக்கிறோங்கிறார்ல. ரைட். எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம். இதுல 36 இணை அமைச்சர்கள் பதவியேற்கிறார். இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி 30 கேபினெட் அந்தஸ்து அமைச்சர்கள், தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் மற்றும் 36 இணையமைச்சர்கள் இன்னைக்கு பதவியேற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 30 பேர் இன்னைக்கு பதவியேற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நமக்கு சில மேலும் விவரங்களும் கிடைச்சிருக்கு. ஓபிசி சமூகங்களை சேர்ந்த 27 பேர், பட்டியலினத்தை சேர்ந்த 10 பேர், பழங்குடியினர் எஸ்சி இனத்தை சேர்ந்த 5 பேர், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த 5 உள்ளிட்டவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பு அப்படின்னு இந்த பட்டியலை பார்க்கும்பொழுது தெரிகிறது. இதில் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், 5 பேர் சிறுபான்மையினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 5 பேர் வந்து தோழமை கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பார். குடியரசு துணைத் தலைவர் வந்துவிட்டார். ஜெகதீப் தன்கர் और उनकी पत्नी डॉक्टर सुदेश धनखड़ का. ஜெகதீப் தன்கர் தனது துணைவியாரோடு வந்துவிட்டார். இன்னும் புரோட்டோகால் படி அடுத்த வருகை குடியரசுத் தலைவருடையது. குடியரசுத் தலைவர் வந்தவுடன் அநேகமாக if I'm not mistaken தேசிய கீதம் இசைக்கப்படும். அதுதான் புரோட்டோகால். பிறகு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஈவென்ட்டுடைய மிக முக்கியமான அம்சமான பிரதமரின் பதவியேற்பு வைபவம் தொடங்கும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமருக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட்டாக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடிக்கு பிரதமராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். முன்வரிசையில குடியரசுத் தலைவரும் அவரது துணைவியாரும் வெளிநாட்டு தலைவர்களோடு அமரக்கூடிய காட்சிகள் இவை. அடுத்த வருகை இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடையது. அதுவும் திருமதி திரௌபதி முர்மு ஒரு பிரதமருக்கு செய்து வைக்கக்கூடிய முதல் பதவி பிரமாணம் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் இந்திய பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய திரு நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக என்டிஏ சர்க்கார் அமைந்திருக்க பதவியேற்கிறார் தனது அமைச்சரவை சகாக்களோடு. 11 பேர் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 11 பேரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அமைச்சர்களாக பதவியேற்கிறவர்களில் கிட்டத்தட்ட 39 பேர் வரைக்கும் ஏற்கனவே இந்த மத்திய அமைச்சரவையில் மோடி 1 சர்க்கார், மோடி 2 சர்க்கார், இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் சர்க்காரெல்லாம் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி
தனது அமைச்சரவை சகாக்களோடு உரையாடுகிறார். அவருடைய நம்பர் 2ஆக ஏற்கனவே புரோட்டோகால் படி கடந்த சர்க்கார்லையும் இருந்தவர் திரு ராஜ்நாத் சிங். அவர் மிகுந்த சீனியர் அமைச்சர். அவர்தான் இந்த முறையும் நம்பர் 2 பொசிஷன் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். 3ஆம் பொசிஷன் திரு அமித்ஷா அவர்களுக்கு. அவர்கள் எந்த இலாக்கா இருந்தாலும் கூட தி ஆர்டர், இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா அந்த அமைச்சரவைக்கு தலைமை தாங்கக்கூடிய பை டிஃபால்ட் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான். கேபினெட் கூடும் பொழுது தி ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் இருப்பார். திரு யோகி ஆதித்யநாத் அவர் மனதில் என்ன ஓடிட்டு இருக்கும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.